الحمدللہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூண்டுகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்வை குடும்பமாக வாழ்வதற்கான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்ட பல்வேறு உயிரினங்கள் கூட்டாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அவைகளுக்கு அமைந்த போதும் கூட குடும்பமாக வாழ்வதற்கான சூழல் அவைகளுக்கு அமையவில்லை. குடும்பம் என்பது அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கி கொடுத்த ஒரு அமைப்பு. நாம் சேர்த்து அல்லது நம்மால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல குடும்பத்திற்கான அமைப்பு. அல்லாஹுவே எவன் உலகத்தை படைத்து உருவாக்கி கொடுத்தானோ அதே அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டதுதான் குடும்பம் என்பதற்கான அமைப்பு. உலகத்தில் மாபெரும் சாதனைகளை சாதித்தவர்கள் கூட குடும்ப விஷயத்தில் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு நிதர்சனமாக கொடுக்கிறது. மனோதத்துவ அறிஞர்கள், விஞ்ஞானிகள், சமூக புரட்சிக்கு காரணமாக இருந்தவர்கள், சிந்தனையாளர்கள், மாபெரும் தலைவர்கள் என்று இந்த உலகத்தில் போற்ற பெற்றவர்களின் வரலாற்றை வாசிக்கிற போதெல்லாம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போய் இருக்கிறார்கள் என்கிற இடமும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெற்ற ஒரு மனிதராக தன் வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ரசூலின் வாழ்க்கை நமக்கு பிரமிப்பை உண்டாக்கி தருகிறது. குடும்பம் என்கிற அமைப்பை பொறுத்தளவுக்கு குர்ஆன் காட்டுகிற மகத்தான வழிகாட்டுதல் ஆண்கள் தான் பொறுப்பாளர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்கான பொறுப்பாளர்கள், பெண்களினுடைய பாதுகாவலர்கள், நிர்வாகிகள் ஆண்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நிறைய தவறாக இந்த வசனம் புரியப்பட்டிருக்கிறது. பெண்களை அடக்குவதற்காக கொடுக்கப்பட்ட நிர்வாகம் என்பதல்ல, பெண்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் கொடுக்கப்பட்ட நிர்வாக அமைப்பு என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி. இப்போ யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அந்த பொறுப்பாளர்கள் சரியாக இருக்கிற போது, அவர்களின் செயல்பாடு தக்க விதத்தில் அமைகிற போது அது சிறப்பான சூழலை ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உருவாக்கி தரும். அப்போ கணவன் மனைவி என்கிற இந்த வாழ்க்கைக்குள்ள பொறுப்பாளன் என்கிற இடத்தில் ஒரு கணவன் தன் மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் காட்டி இருக்கிற வழிகாட்டுதல் என்ன என்கிற செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் முதலாக மன ரீதியான ஒரு தயாரிப்பை குர்ஆன் முதலில் பேசுகிறது. ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், குர்ஆனுடைய முதல் வழிகாட்டுதல் فَإِنْ كَرِهْتُمُوهُنَّ فَعَسَىٰ أَنْ تَكْرَهُوا شَيْئًا وَيَجْعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا. நீ எதில் சரியில்லை, எது நமக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாயோ, எதை நீ வெறுக்கிறாயோ, அந்த வெறுக்கக்கூடிய ஒன்றில் அல்லாஹ் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான் குர்ஆன் சொல்கிறது. பிடிக்காத ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு பிடித்த விஷயத்தை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. 100க்கு 100 சரி என்பது ரெண்டு பக்கமும் சாத்தியமில்லாத செயல். சமையல் மனைவி குறை உள்ளவளாக இருக்கிறாள். ஆனால் சமையலை தாண்டி பிள்ளைகளை பராமரிப்பதில்,
உறவுகளை அனுசரிப்பதில், நமக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்தை பேணி நடப்பதில், நூற்றுக்கணக்கான விஷயங்களில் அவள் சரியானவளாக இருக்கிறாள். எனவே பிடிக்காத ஒன்றை விட்டுவிட்டு அவள் பிடித்ததாக செய்யப்படுகிற காரியத்தை கணக்கில் எடுத்து உன் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிற. நிறைய கணவன்மார்கள் பேசுகிறார்கள், நிறைய பேசுகிறாங்க, ஆனால் நிறைகளை பேசுகிறாங்கன்னா நிறைகள் இல்லை, நிறைய குறைகளையே பேசுகிறார்கள். தவறை மாத்திரமே சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய நிறை எங்காவது பேசப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி தகவல் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன் கரிஹ மின்ஹா குல்கன் வ ரலிய மின்ஹா ஆகர். பிடிக்காத ஒரு குணம் இருந்தால் பிடித்த குணத்தை வைத்து உன் வாழ்க்கையை நடத்திக்கொள். எனவே நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருக்கும். எனவே ஒரு கணவன் மனரீதியாக அவன் தயாராக வேண்டும். குறைகளை மாத்திரம் பார்க்காமல் அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற நிறைகள் ஒரு கணவனால், பொறுப்பாளியால் பார்க்கப்பட வேண்டும் என்கிற செய்தி இங்கே குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிற செய்தி. ஹஜ்ஜத்துல் வதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் ஒரு உரையாற்றுகிறார்கள், இறுதி பேருரை. உலக வரலாற்றிலேயே ஒரு பேச்சில் இவ்வளவு தகவல் பேசப்படுமா என்று உலகம் அதிசயித்து பார்க்கிற பேச்சு அந்த பேச்சு. 40 வயதில் நபிப்பட்டத்தை வாங்கி 63 வயதில் மரணத்தை தொட்ட ஒரு 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய சுருக்கத்தை, ஏற்கனவே வாழ்ந்த ஒரு சமுதாயத்திற்கும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திற்கும் இனி உலகம் மாறி வரப்போகிற சமுதாயத்திற்கும் தேவையான அத்தனை தகவலின் சுருக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி பேருரையில் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. பேச்சு துவங்குகிறது. ரசூலின் வார்த்தை எப்படி துவங்குச்சுன்னா, இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். முன்னுரை அப்படித்தான் துவங்கியது. பேச்சின் இடையில் தொழுகை பேசப்பட்டது, நோன்பு பேசப்பட்டது, தர்மங்கள் பேசப்பட்டது, அரசியல் பேசப்பட்டது, ஆன்மீகம் பேசப்பட்டது, இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையான எல்லா தகவலும் பேசப்பட்டது. இப்போது பேச்சு முடிக்கப்பட போகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு இப்படி சொல்லி முடிச்சாங்க, இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா, பெண்கள் விஷயத்தில் சரியா நடங்க. முன்னுரையும் முடியுரையும் பெண்கள் சம்பந்தமாக பேசிவிட்டு இடையில தான் வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு பேசினாங்க. நீங்கள் பெண்கள்கிட்ட சரியா நடக்கிறனா ஒரு முஸ்லிம் வெற்றி பெற முடியாது. மனைவிட்ட ஒருத்தன் வெற்றி பெறனா அவனுடைய வாழ்க்கை பூர்த்தியாகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதன் சருகுகிற இடம் அது என்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த தன் வாழ்க்கையை உரையாக மாற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரையும் முடிவுரையும் பெண்கள் விஷயத்தில் சரியா நடந்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தினாங்க. அது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள், பாதுகாத்து பராமரித்து பக்குவத்தோடு அல்லாஹ்விடத்தில் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டிய பொறுப்பு கணவன்மார்களின் பொறுப்பு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உரையில் நிறைவுபடுத்தினார்கள். ஒரு நபிமொழியில் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, எந்த இடத்திலும் இவ்வளவு உச்சபட்சமான உயர்வு கொடுக்கப்படாத ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உன் குடும்பத்தில் சிறந்தவன் தான் உங்களில் சிறந்தவன். விளக்கி சொன்னால் உன் மனைவியிடத்தில் சிறந்தவன் தான் உங்களிடத்தில் சிறந்தவன். மனைவியிடத்தில் நல்ல பெயர் வாங்காமல் ஒரு கணவன் சிறந்தவனாக இருக்கவே முடியாது. இது ரசூலின் வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தை. ஊர் மெச்சலாம், உலகம் மெச்சலாம், நாடு உன்னை கொண்டாடலாம், ஆனால் உன்னோடு வாழ்ந்து வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவள், உன்னுடைய மேடு பள்ளங்களை அனுசரித்தவள், உன் வாழ்க்கைக்கான எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொண்ட மனைவி சொல்லுகிறாள், என் கணவன் சிறந்தவன், அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். அவன் சொல்லுகிறாள், இவன் சரியான ஆள் இல்லை, அல்லாஹ்விடத்திலும் அவன் கெட்டவன். சொன்னது ரசூல். நிறைய பேர் சொல்லுவோம்ல, நீ நல்லவன் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ என்னை நல்லவன் சொல்லணும்னு என்ன, ஓன்ட்ட என்னடி நான் பேர் வாங்கணும்? நீ என்ன புகழ்ந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்? அப்படி வைக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு. அவள் சொல்லாமல் உனக்கு அங்கீகாரம் கிடையாது. அவள் உன்னை புகழாமல், அவளிடத்தில் உனக்கான அமைப்பு உருவாக்கப்படாமல் அல்லாஹ்விடத்தில் சிறந்த கணவனாக ஒரு கணவன் மாற முடியாது என்பது ரசூலின் வார்த்தை. ஹதீஸை இப்படி ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க, வ அன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தில் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறேன். என் மனைவிட்ட போய் விசாரிங்க. ஒரு மனைவி அல்லவா, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு 11 திருமணங்கள், ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள், பலதரப்பட்ட குணங்கள் கொண்ட மனைவிமார்களோடு ரசூல் வாழ்ந்து என் வாழ்க்கையை புத்தகமாக திறந்து வைத்திருக்கிறேன். படித்து பாருங்கள்.
ஆயிஷாவிடத்தில் கேளுங்கள், கதீஜாவிடத்தில் கேளுங்கள், என் மனைவிமார்களிடத்தில் விசாரியுங்கள். நான் நல்லவனாக அவர்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறேன். எனவே நீங்கள் நல்லவர்களாக மாற வேண்டுமானால் உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் நல்ல பேர் வாங்க வேண்டும். ஒரு இஸ்லாமியன் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் மனைவியை புறக்கணித்து விட்டு ஒரு சிறந்த கணவனுக்கான அடையாளத்தை அவன் உருவாக்க முடியாது என்பது மார்க்கம் சொல்லித் தருகிற தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் மிகுந்த கவனத்தோடு அக்கறையோடு செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஹதீதுகள் நமக்கு வரலாற்றிலே நிறைய செய்திகளை பேசுகிறது. ஆயிஷா அம்மாவோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று உத்தரவு வருகிறது, ரசூலுக்கு ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவு. ஆயிஷா அம்மா உறங்கிட்டு இருக்காங்க. அதனால் ரசூலுல்லாஹ் எந்த தகவலும் சொல்லாமல் ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தானுக்கு போயிடுறாங்க. முடித்து விட்டு திரும்பி வர்றாங்க. ஆயிஷா அம்மா முழிச்சிருக்காங்க. ரசூல் பார்த்து கேட்குறாங்க, ஆயிஷாவை முழிச்சா இருக்க, நீ தூங்குறன்னு நினச்சிட்டு தான் உன்ட்ட சொல்லாமல் போயிட்டேன். நீ தூங்கி கொண்டிருக்கிற போது எழுப்பி நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னால் உன் தூக்கம் கெடும், நீ சங்கடப்படுவாய், நீ வெறுப்படைவ. எனவே நான் பயந்துக்கிட்டு தான் உன்ட்ட சொல்லாமல் போனேன். நின்று கவனித்து பாருங்கள், ஒரு மனைவியின் தூக்கம் ரசூலால் எவ்வளவு கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தூக்கம் தானே என்று பார்க்கல, தன் மனைவியின் தூக்கம் கலைந்து போய்விடக் கூடாது என்கிற ஒரு கவனம் கணவன் பின்பற்ற வேண்டிய அற்புதமான கவனம். யோசித்து பாருங்கள், இரவு நேரங்களில் வேலையை முடித்துவிட்டு கணவன் வருகிறான். 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, விடியற்காலை கூட சில கணவன்மார்கள் வேலையை முடித்து வருகிற போது உறங்கிக் கொண்டிருக்கிற மனைவி தன் தூக்கம் பெரிதல்லன்னு நினைச்சிட்டு எழுந்து கணவனை பராமரிக்கிறாள், கணவனுக்கு தேவையான காரியங்களை செய்கிறாள். தன் தூக்கத்தை தியாகம் செய்கிற ஒரு மனைவியின் தூக்கத்தை ரசூல் கவனப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அற்புதமான செய்தின்னு பாருங்க. ஏன் அந்த வாழ்க்கைக்குள்ள பிசிறு தட்டல, அந்த வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை வரல, அந்த வாழ்க்கைக்குள்ள தோல்வி வரல? சின்ன சின்ன மனைவியின் விஷயம் கூட இந்த சமூகத்தின் கவனத்தில் எடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு கணவன் வெற்றியாக நடத்த முடியாது என்பதற்கான நூற்றுக்கணக்கான செய்தி ரசூலின் வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஒரு பெருநாள் அன்று சூடான் நாட்டு வீரர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து போர் தடவாடங்களை வைத்துக் கொண்டு விளையாட ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா அம்மாவுக்கு அதை பார்க்கணும்னு ஆசை, சொல்லலை. மனைவி என்ன ஆசைப்படுகிறாள் என்பதை ஒரு கணவன் புரிந்தாக வேண்டும். உடல் மாத்திரமல்ல, மனக்கலப்பும் அங்கே வர வேண்டும். ஆயிஷா அம்மாவுடைய விஷயத்தை புரிஞ்சுட்டு நீ பார்க்கணும்னு விரும்புறியா, வான்னு கூப்பிட்டு வீட்டினுடைய முற்றத்தில் கையை வைத்து கொண்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, என் கண்ணம் ரசூலின் கண்ணத்தோடு ஒட்டி இருந்தது. அந்த இடக்கேப்பில் அந்த இராணுவ வீரர்கள் விளையாடுகிற காட்சியை நான் பார்த்தேன். பார்த்து கொண்டே இருந்தேன். நீண்ட நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ரசூல் கேட்டாங்க, இவ பார்த்தது உனக்கு போதுமா? நான் எனக்கு பார்த்தது போதும், திருப்தியாகி விட்டது என்று சொன்ன உடனே நீ உள்ள போன்னு என்னைய சொன்னாங்க. நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஆயிஷா அம்மாவுடைய அறிவிப்பு கவனத்திற்குரியது. மனைவியின் ஆசை ரசூலால் எவ்வளவு தூரம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆணாதிக்க சிந்தனை என்ன தெரியுமா? ஆசைன்னா அது கணவனுக்கு மட்டும்தான் இருக்கணும், விருப்பம்னா அது கணவனுக்கு மாத்திரம்தான் இருக்கணும், தேவை என்றால் அது கணவனுக்கு மாத்திரமே இருக்கணும். தன் மனைவியின் ஆசை, தன் மனைவியின் தேவை, தன் மனைவியின் உணர்வு இந்த சமூகத்தில் மதிக்களிக்கப்படுகிற போதுதான் ஒரு இல்லற வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான சூழல். எனவே விளையாட்டு வீரர்களை பார்ப்பதற்கான அனுமதி மார்க்கத்திற்கு உட்பட்டு ரசூல் அனுமதிச்சாங்க. மார்க்கம் என்ன பெருசு? என் மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ்வை ஓரம் வைத்துவிட்டு ஒரு உணர்வை ரசூலுல்லாஹ் மதிப்பளிக்கல. மார்க்கத்தின் அனுமதியோடு தன் மனைவியை மகிழ்விப்பதற்கான சூழலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பது யோசிக்க வேண்டிய செய்தி. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவிக்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கேன், என் உரிமை என்ன என் மனைவியின் விஷயத்தில்? ரொம்ப சாதாரணமாக ரசூலுல்லாஹ் பேசினாங்க. 1500 வருஷங்களுக்கு முன்னால், நீ என்ன சாப்பிடுகிறாயோ அந்த உணவை உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அவளுக்கான முதல் உரிமை. நிறைய குடும்பங்களில் பின்பற்றப்படுவதில்லை. சாப்பாடு அப்படின்னு பேசுகிறோம். எத்தனை விருந்துகள் மனைவி இல்லாமல் அந்த உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது. எத்தனை நிகழ்வுகள் மனைவி இல்லாமல் சாப்பாட்டிற்கான சூழல் ஒரு கணவனுக்கு அமைகிறது. மனைவி என்ன செய்கிறாள்? அவள் சாப்பிட்டாளா இல்லையா? ஒரு பெண்மணி, நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெண்மணி தன் கணவனை பற்றிய தகவலை சொல்கிறாங்க. 30-40 ஆண்டுகள் கடந்துருச்சு. நீ சாப்பிடுகிற வருகிற வரை உனக்கு உணவு தயார் வச்சு உனக்கு உணவு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு நேரமாவது நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்டிருக்கியா? மனைவி கேட்குறா. ஒரு நாளாவது நீ சாப்பிட்ருக்கியா?
உனக்கு சாப்பாடு இருக்கா, உனக்கு இந்த வெஞ்சனத்தை நீ எடுத்து வச்சிருக்கியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லை. அப்போ இதற்கு உள்ள ஒரு உரிமை இருக்கிறது. சில தகவல் என்ன வருதுன்னா, இப்படி கேட்குறதே பிரச்சனையாக இருக்குங்கிறான். நீ எப்படி என்னை சாப்பிட்டியான்னு கேட்கலாம். இடம்பொருள் பார்த்து மனைவியின் குணம் அறிந்து இது கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இதற்கு பின் ரசூல் சொல்கிறாங்க, நீ சாப்பிடுகிற உணவை உன் மனைவிக்கு தருவது உரிமை. நீ எந்த ஆடையை உடுத்துகிறாயோ அதே ஆடை உன் மனைவிக்கு தர வேண்டும். ரசூலுல்லாஹ் காட்டிய முக்கியத்துவம். நமக்கு என்ன ஆசையோ என்ன தேவையோ அதுதான் மனைவிக்கானது. அதில் கொஞ்சம் கூட குறைப்பதற்கான சூழல் வந்துவிடக் கூடாது என்பதை ரசூல் சொல்றாங்க. உங்களுடைய மனைவியை முகத்தில் நீங்க அடிக்காதீங்க. அடிப்பவன் நல்ல கணவனே இல்லை என்பது ரசூலின் வார்த்தை. பேச்சுவார்த்தை முத்தி போய் கடைசியா நம்ம சொல்றது எடுபடனுடனே கடைசி கட்டமாக ஆண்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் அடிப்பதற்கான முயற்சி. ஜிம்மாவுடைய மேடையாக இருந்தாலும் கவனப்படுத்துகிறோம் ஆண்களுக்கு. திருப்பி அந்த ஆயுதத்தை பெண்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் குடும்ப வாழ்க்கை என்னாகும்? போல்டாக தான் இருக்காங்க பெண்கள். கராத்தை இப்போ தலைமுறை எல்லா உடற்பயிற்சியும் பெற்றவங்களாக வந்துட்டாங்க. ஆனால் ஐடியாவுக்காக இதை பயன்படுத்தலை. திருப்பி நாங்களும் கணவன்மார்களை அடிப்போம்னு பெண்கள் கிளம்ப ஆரம்பித்தா இந்த சமூகத்தில் இல்லற வாழ்க்கைக்கான நிலை என்ன? திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்கிற சிந்தனையில் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் நல்ல கணவன் அடிக்க மாட்டார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இழிவாக பேசக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் தவிர வெளியிடங்களில் மனைவியை அழைத்து செல்லும் போது கண்டிக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிறோம்ல, எங்கேயாவது கடுமையான வார்த்தையை தன் மனைவிட்ட பேசினாங்க. ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள். உலகத்தினுடைய மாபெரும் அதிசய வாழ்க்கை அந்த வாழ்க்கை. உலகத்தில் யாருமே வாழ முடியாது. 9 மனைவிமார்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் எங்கேயாவது ரசூலுல்லாஹ் கடுமையான சொற்களை, மன புண்படக்கூடிய சொற்களை, ஆபாசமான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் எங்கேயாவது பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்தில் நாம பார்க்க முடியுமா? அதுதானே ஒரு குடும்ப வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான அழகிய வழிமுறை. மனைவியை அடிக்கவே இல்லை ரசூலுல்லாஹ். தகாத வார்த்தையை ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. பெண்களுடைய எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுத்தாங்க. அதுதான் அந்த வாழ்க்கைக்கு வெற்றி. யூதர்கள் அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதாந்திர தீட்டு நேரத்தில் பெண்களை ஒதுக்கி வச்சாங்க. அவங்க எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த பொருளை எடுத்து கொடுத்தாலும் அது அசுத்தம்னு நினச்சாங்க. ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து வீடு பக்கத்தில் தான் இருந்துச்சு. தலையை நான் நீட்டுவேன், ரசூலுல்லாஹ்வுடைய தலையை நான் சீவி விட்டுருக்கேன். நான் சுத்தமான நேரத்தில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம், 2 பேரும் ஒன்றா உட்காந்து தண்ணி குடிச்சிருக்கோம். எவ்வளவு ஒரு பெண்ணுக்கான அங்கீகாரம்! ஒரு பெண்ணை குறைவாக ஒரு சமூகம் பார்க்கப்பட்ட போது இது இயற்கை, இது யதார்த்தம், இதனால் ஒரு பெண்ணின் கண்ணியம் குறைந்து போகாது என்பதற்கு தான் கொடுத்த உரிமைக்கான அடையாளம். ஒரு தொழுகைக்கு தயாராகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது, நான் விரும்பினேன். தொழுகைக்காக தக்பீர் கட்டியதற்கு பிறகு குழந்தைகளின் அழுகுரல் சத்தம் என் காதில் கேட்டது. அப்போது பெண்களும் பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம். எனவே பெண்களின் குழந்தைகள் அழுகுரல் சத்தம் என் காதில் கேட்டது. குழந்தைகளின் அழுகை சத்தம் அந்த தாய்மார்களை துன்புறுத்தும். எனவே விரைவாக நான் தொழுகையை முடித்துக் கொண்டேன். எவ்வளவு கவனம், எவ்வளவு நுட்பம்! தன் வாழ்கிற காலத்தில் தனக்கு வாய்க்கப்பட்ட மனைவியின் விஷயத்தில் எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள் என்பது மகத்தான செய்தி. ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது தெரியுமா? ஒரு ஆண் தன் மனைவியை எப்படி நடத்துகிறான் என்பதில் அந்த குடும்பத்திற்கான வெற்றி இருக்கிறது. அவளை ஒதுக்கிவிட்டு அவரை ஓரம் வைத்துவிட்டு அவளுக்கான உரிமைகள் வழங்கப்படாத எந்த குடும்பமும் வெற்றி பெற்றதற்கான வரலாற்றில் சான்று கிடையாது. தான் வாழ்கிற காலத்தில் தன் மனைவிக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பிறகுதான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான வெற்றி சாத்தியமாக இருக்கிறது. மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? தன்னோடு வாழ்கிற தன் மனைவியை ஒருவன் ஆளுமை மிக்கவளாக அவளை மாற்ற வேண்டிய பொறுப்பு கணவனின் பொறுப்பு. நிறைய குடும்பங்களில் கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவிக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் திண்டாடுறாங்க. நிறைய போராட்டமாக இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஆனால் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவளுக்கு கொஞ்சம் விவரம் பத்தாதுங்க, அவள்கிட்ட இதை சொன்னாவெல்லாம் சாத்தியப்படாதுங்க. நிறுத்தி யோசியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி இடத்துல ஆலோசனை கேட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்கன்னு ஹதீஸ் நமக்கு இருக்கு. ரசூலுக்கு தெரியாத அறிவா, ரசூலுக்கு தெரியாத ஆலோசனையா? உங்கள் மனைவிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனை ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உள்பட நீங்கள் வரலாற்றை தோண்டி பார்த்தால் மனைவிட்ட ஆலோசனை
இங்கே கௌரவம் இல்லையே, சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள. அப்போ ஒரு கணவன் எப்படி உருவாக்கணும்னா, தான் வாழ்கிற காலத்தில் தன் மனைவியை ஆளுமை மிக்கவளா உருவாக்கணும். தனித்து தன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான சூழலை ஒரு மனைவிக்கு உருவாக்கி கொடுக்கணும். இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா எவ்வளவு பெரிய கல்வி சீமாட்டியாக ஆயிஷா அம்மாவை ரசூலுல்லாஹ் உருவாக்கி கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு பக்கத்தில் சஹாபாக்களுடைய கூட்டம் என்றால் அவர்களுக்கு நிகராக நின்றவர் ஆயிஷா அம்மா. என் கல்வியில பாதிய சில அறிவிப்புகள்ல என் கல்வியில் 1/3 ஆயிஷாட்ட கேளுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆனுடைய விரிவுரை, ஹலால் ஹராமுடைய சட்டம், மருத்துவம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆயிஷா அம்மாவின் அறிவிப்பு மாத்திரம் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய மறைமுகமாக போயிருக்கும். ரசூலின் வாழ்க்கையை திறந்த புத்தகமாக நமக்கு காட்டியதுக்கு ஆயிஷா அம்மாவுடைய அறிவிப்பு மிக முக்கிய காரணம். இந்த இடத்துக்கு ஆயிஷா அம்மாவை கொண்டு வந்தது யாரு? இந்த அங்கீகாரத்தை ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்தது யாரு? என் மனைவியிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நூற்றுக்கணக்கான மகத்தான சஹாபாக்கள் இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு ஆயிஷா அம்மாவை அடையாளப்படுத்தியது யாரு? தான் வாழ்கிற காலத்தில் தன் மனைவியை ஒரு மிகப்பெரிய கல்வி சீமாட்டியாக, ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக, கணவனாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை உருவாக்கி கொடுத்தாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான வெற்றி சூத்திரம் அங்கேதான் இருக்கிறது. மனைவி ஒதுக்கப்பட்டு, மனைவி ஓரமாக்கப்பட்டு, அவள் ஒன்றும் தெரியாதவள் என்கிற சூழ்நிலையில் மூளையில் முடக்கப்படுவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான தோல்வி என்பது இஸ்லாம் காட்டி கொடுத்த அற்புதமான செய்தி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ ஒரு போபியா உருவாகியிருக்கு, கமிட்மெண்ட் போபியா, பயம். இந்த வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை, எல்லாம் திருமணமாகி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பேரம்பேத்திலாம் வந்து பேரம்பேத்திக்கு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துக்கு போனதுக்கு பிறகு 2 பேரும் புலம்புறாங்க, இப்படி போய் கட்டி வச்சுட்டாங்களே. பெண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்குது, நாம் அடுத்த ஜும்மாக்களில் அதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஆண்களுக்கான தகவல். 2 பக்கம் ஒரு பயம். கல்யாணமாகி திருமணம் முடித்து குழந்தைகள் வந்து பேரம்பேத்தி வந்து பேத்திக்கு போய் மாப்பிள்ளை பார்த்து அடுத்த மாதம் கல்யாணம்னு வச்சதுக்கு பிறகு ஊரெல்லாம் பொண்ணு கேட்டாங்க. கடைசியில் இங்கே வந்து நீ திரும்ப அழித்து வேறு மாப்பிள்ளையை கட்டி கொடுக்க முடியுமா? எங்கேயுமே கேட்டிருக்கவும் மாட்டாங்க. சில நேரத்தில் இதுகளாம் அடிக்கிற 2 தரப்புலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரே கேட்டாங்க, ஊரே இது பண்ணாங்க, கடைசியில் கொண்டு வந்து இங்கே பாலுங்கடத்தில் தள்ளிட்டாங்க. ஆகாத இடத்துல இந்த சேர்ப்பு அல்லாஹ் சேர்த்து வைத்து சேர்ப்பு. உங்கள் அத்தை பார்த்து இந்த மாப்பிள்ளை இவருக்கு தான் வேணும் அல்லது இந்த பொண்ணு இவனுக்கு தான் வேணுங்கிறது குடும்பம் உருவாக்கியதல்ல. இந்த ஆணுக்கு இவள் தான் என்பது அல்லாஹ் போட்ட முடிச்சு. இந்த பெண்ணுக்கு அவள் தான் சாத்தியப்படுவாள் என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ்வுடைய முயற்சி எப்படி தப்பாக இருக்கும்? நாம வாழ்க்கையை தவறா புரிஞ்சுட்டோம். நாம வாழ்க்கையினுடைய சூத்திரத்துல மிகப்பெரிய தவறுகள் இழைத்துக் கொண்டோம். இப்ப முட்டிக்கிட்டு நிக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களை நாம் எதற்காக 2 பேரும் சேர்த்துக்கும் தெரியுமா? லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. அற்புதமான குர்ஆனுடைய வார்த்தை. நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. உலகத்தில் ஒரு கணவன் துன்பத்தை சந்திக்கிறான், அவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது, ஒரு மனச்சோர்வு ஏற்படுகிறது. அவனுடைய தந்தையோ, அவனுடைய தாயோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய நெருங்கிய நண்பர்களோ அவனை ஆற்றுப்படுத்த முடியாது. அவள் மனைவி தான் அவனுக்கு ஆறுதலாக இருக்க முடியும். ஒரு மனைவி மனச்சோர்வை சந்திக்கிறாள், அவளை சுற்றி இருக்கிற எல்லா ஆட்களையும் தாண்டி அவனுக்கு வாழ்க்கைப்பட்ட கணவன் தான் அவளை ஆற்றுப்படுத்த முடியும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. அந்த அமைப்பையே அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். குர்ஆன்ல எப்படி பயன்படுத்தினா பாருங்க. வஜஅல பைனக்கும் மவத்த வ ரஹ்மா, உங்க 2 பேரையும் நாம தான் சேர்த்து வச்சோம். ஆரம்ப கட்ட வாழ்க்கையில உங்களுக்குள்ள அன்பை நாம் தான் கலக்க வச்சோம். சம்பந்தம் இல்லாம 2 பேரும் சேர்ந்தீங்க, அவ்வளவு பெரிய அன்பு எப்படி உண்டாச்சு உங்களுக்குள்ள? இதை நாம போட்டது. இளமையில அன்பு வேண்டும். அடுத்த ஒரு வார்த்தை எல்லாம் சொல்ல பாருங்க, வ ரஹ்மா, உங்களுக்குள் இரக்கத்தையும் நாம போட்டோம்ங்கிறான். ஏன்னா வயசானதுக்கு பிறகு இரக்கம் தேவை. வயசானதுக்கு பிறகு கணவனுக்கு மனைவி தேவையில்லை, மனைவிக்கு கணவன் தேவையில்லை. ஆனால் என்ன தெரியுமா? நீ இறக்கப்படணும். மனைவி நோய்வாய்ப்பட்டு 40-50 ஆண்டு காலம் இந்த கணவனுக்காக வாழ்ந்து அவனுடைய வருமானத்திலேயே தன் வாழ்க்கை கழித்து பல்வேறு தன்னுடைய உரிமைகளை, தன் சுதந்திரத்தை, தன் ஆசைகளை, தன் உணர்வுகளை இந்த கணவனுக்காக அடக்கி கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளையும் வளர்த்து பேர குழந்தைகளையும் வளர்த்து நோயின் காரணமாக படுக்கைக்கு இந்த பெண் போயிருக்கிறார். இவளால் எந்த பயனும் இல்லை. கணவன்மார்களே, நீங்கள் இறக்கப்படுங்கள்.
அவள் உங்களோடு வாழ்ந்த வாழ்க்கையை நன்றியோடு நினைத்து பாருங்கள். அவள் ஆற்றிய பணியை, அவள் செய்த சேவைகளை, இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக உருவாக்குவதற்காக அவள் நிகழ்த்தி காட்டிய ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை ஆண்களை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள். நன்றியோடு நினைக்க வேண்டும், இரக்கத்தோடு நினைக்க வேண்டும். அவள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை அவள் முடியாமல் துவண்டு போய் படுத்து கிடக்கிற போது அவளை ஆற்றுப்படுத்துவதற்கான ஆறுதல்களை கணவன்மார்கள் தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ரஹ்மா நாம் இரக்கத்தையும் உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். எனவே கணவன்மார்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகளை சாத்தியப்படுத்துகிறது இஸ்லாம். அப்படி வாழ்வதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கணவன்மார்களின் கவனத்திற்கான சில செய்திகள். சில விஷயங்களை நாம் செய்யவே கூடாது, குடும்ப வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சில விஷயங்களை செய்யணும், நாம் அதை செய்கிறதே இல்லை. இப்போ சுருக்கமாகவே நான் விரைவாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகும், அதனால் கவனமாக கேட்டுங்க. நேரத்தினுடைய அருமை கருத்து நான் விரைவாக சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கணவன்மார்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான செய்தி என்னென்னா, முதல் விஷயம் என்னென்னா, மனைவியை கண்டுக்கிறதே இல்லை வீட்டில். அப்படி ஒரு ஆள் இருக்கா வீட்டில் அப்படிங்கிற இடம் எப்போதும் கணவன்மார்களின் கவனத்தில் வருவதே இல்லை. முதல் இடத்தில் வைக்கப்பட வேண்டிய மனைவி சபையில் மாத்திரமல்ல, எங்கேயுமே அது கணக்குக்கு வர்றதே இல்லை. முதலில் அவளுக்கு அங்கீகாரம் தரப்படும். இஸ்லாம் அதை வரவேற்குது. மனைவிக்கான அங்கீகாரத்தை கணவனை தவிர யார் உலகத்தில் கொடுக்க முடியும்? எனவே முதலில் மனைவி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய தலாக்கு மிரட்டல் குடும்பத்தில். இப்படி போனால் தலாக் விட்டுருவேங்கிற வார்த்தையை நமக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. பெண்களுக்கும் தலாக்கை போல குலா கொடுப்பதற்கான அனுமதியும் மார்க்கம் கொடுக்கிறது. உங்களுக்கு கோபம் வந்தாலும் நான் சொல்கிறேன், இனிமேல் நான் உனக்கு குலா கொடுத்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினா எவ்வளவு எரிச்சல் நமக்கு வருமோ அதே எரிச்சலைத்தான் தலாக் விடுறோங்கிற வார்த்தையின் மூலமாக அவங்கள நாம் காயப்படுத்துகிறோம். கவனமாக இருக்கணும். எனவே இந்த வார்த்தை தவிர்க்கப்படணும். நல்லா இருக்கும்போதே ரெண்டாவது திருமணம் முடிக்க போகிறங்கிற வார்த்தையை நிறைய கணவன்மார்கள் பேசுவாங்க. மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்பது அல்ல, சாதாரணமாக அனுமதிக்கு மார்க்கம் கொடுக்கல. எல்லா கணவன்மார்களுக்கும் அனுமதி உண்டுன்னா போகிற போக்கில் நீ திருமணம் அல்ல. நூற்றுக்கணக்கான சட்டங்கள் ஷரியத்தினுடைய வழிமுறைகள் பின்பற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இரண்டாவது திருமணத்திற்கான அனுமதியை மார்க்கம் கொடுத்துருக்கு. அது தவறு கிடையாது. ஆனால் நல்லா இருக்கும்போது ரெண்டாவது திருமணம், ஏதாவது ஒரு பெண்ணு நான் ரெண்டாவது திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நமக்கு உங்களோட வாழ்ந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனால் நான் குலா கொடுக்கலாம்னு இருக்கேன், வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம், அவருக்கு எனக்கு திருமணம் முடிக்க போகிறோன்னு ஒரு மனைவி பேசினால் கேட்கவே நாராசமாக இருக்குல்ல? அப்போ நாம அதே வார்த்தையை மனைவியை பார்த்து சொல்லுகிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இடம் நன்றாக இருக்கிற சூழலில் நிறைய கணவன்மார்கள் மிரட்டல் துணியால் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது மிகுந்த கவனத்தோடு குறைக்கப்பட வேண்டிய செய்தி. நிறைய அவமரியாதை மனைவிக்கு. பல பேர் முன்னிலையில் எல்லாரும் கூடி இருக்கும்போது, குறிப்பாக மனைவியினுடைய பெற்றோர்கள் மனைவியினுடைய உறவுகள் வந்திருக்கும் போது சபையாக உட்கார்ந்துட்டு இவர் சரியாக நடந்தார்னு காட்டுறதுக்காக மனைவியை அவமானப்படுத்துவது, மனைவியை குறை சொல்வது நம்மை குறை சொல்வதற்கு சமம். நாம் சரியில்லைன்னா அவள் சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாரும் முன்னிலையும் அந்த மனைவி கெட்டவள், நான் சரியாக நடக்கிறேன்னு காட்டுறதுக்காக பல பேர் முன்னிலையில் அந்த மனைவியை என்ன செய்கிறது? குறைத்து பேசுறது. மனைவிக்காக நேரமே கொடுக்கறது இல்லை. லிஸ்ட் அவுட்டை எடுத்து பாருங்கள். நம்ம போட்டு வச்சுருக்கிற பிளானில் மனைவிக்கு நேரம் என்ன, பிள்ளைகள், வியாபாரம் எல்லாம் தனி. அவளுக்குன்னு நாம் என்ன நேரம் கொடுக்குறோம்? அவளோடு பேசுவதற்கு, அவளோடு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு, அவள்கிட்ட உள்ள கஷ்டத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஏதாவது இடத்துல மனைவிக்கான இடம் நாம் எங்கே நேரம் கொடுத்துருக்கோம்? அந்த இடம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய செய்தி. இங்கே குடும்பத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் கட்டுப்பாடோடு, கணவனுக்கு கட்டுப்பாடு கிடையாது, மனைவிக்குன்னா கட்டுப்பாடு. இஸ்லாம் ஒரு ஆணுக்கான கட்டுப்பாடு வேறு, பெண்ணுக்கான கட்டுப்பாடு வேறு, அது இயல்பு. ஆனால் ஒரு குடும்ப சூத்திரத்தில் என்ன உருவாக்கி வச்சுட்டாங்கன்னா, இவன் என்ன வேணாலும் செய்யலாம், இவர் எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம், கேள்வி கேட்கக்கூடாது, இவர் எந்த செயலையும் செய்யலாம், அது இந்த சமூகத்தில் தவறு கிடையாது. ஆனால் மனைவி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அது அங்கீகரிக்கப்படாது. கட்டுப்பாடுனா ரெண்டு பேரும் கட்டுப்பாடு தான்.
இயல்பாக இஸ்லாம் கொடுத்த கட்டுப்பாடுகளை தாண்டி நிறைய குடும்பங்களில் கணவன்மார்களால் கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. அது 2 பேருக்கு வரணும், இல்லைன்னா 2 பேருக்கும் கட்டுப்பாடு இல்லாத சூழல்கள் உருவாக்கப்படணும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குறைகளை மாத்திரமே திரும்ப திரும்ப கணவன்மார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சொல்கிறாங்க, ஒரு நல்லது கூட சிக்கலையா, ஒரு நல்லது கூட நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கலையா, ஒரு நல்ல விஷயம் நான் செஞ்சதில்லையா, ஒரு நாள் கூட நீங்கள் அப்படி எனக்கு சொன்னதே இல்லையே. திரும்ப திரும்ப குறைகளாக அவங்க எல்லாத்தையும் குறையாவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க வைங்க, நம்ம நிலைமை என்ன ஆகும்? வேலை பார்க்குற இடத்துல நம்மளை குறையாவே சொன்னாங்கன்னா எப்படி நம்மளால் வேலை பார்க்க முடியும்? இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் குறைகள் மாத்திரமே, குறை சொல்லக்கூடாது என்பதல்ல, குறைகளை மாத்திரமே பேசுவது என்பது கவனத்துக்குரிய செய்தி. நிறைய குடும்பங்களில் 3வது நபருக்கு தான் ஒரு சண்டை. கணவன் மனைவினா அவங்க 2 பேர் தான், இதுக்குள்ளே யாருமே வர முடியாது. 2 தரப்பு பெற்றோர்களும் உள்ளே வர முடியாது, 2 தரப்பில் பிள்ளைகளும் உள்ளே வர முடியாது. நண்பர் இவங்க 2 பேருக்குள்ள இவங்க தான். சண்டை ஓடுவதாக இருந்தால் நம்ம பிரச்சனைக்கு சண்டை போடணும். இங்கே நாத்தனா மாமியா வெளியிலிருந்து ஆட்கள் யாராவது சொன்ன விஷயம்தான் ஊடுருவப்பட்டு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையாக மாற்றப்படுகிறது, கவனத்தில் எடுக்கணும். திரும்ப திரும்ப மனைவி ஒன்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கணவன்மார்கள். பிள்ளையை சொல்லும் போதே நீ பெற்றது எப்படி இருக்குன்னு பாரு, ஏதோ அந்த மாவா பெற்றுக்கிட்ட மாதிரி, இவனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, நீ பெற்றது எப்படி இருக்குன்னு பாரு, உன்னால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு மனைவியின் மீது மாத்திரமே பழி சுமத்துவதற்கான முயற்சி. நிறைய குடும்பங்களில் மனைவியின் உறவுகள் வந்தால் அது புறக்கணிக்கப்படுவது. இது பெருவாரியாக பெண்கள்கிட்ட தான் நடக்கும், நம்ம தனியாக அதை பேசுவோம். கணவனின் உறவுகள் என்றால் அது கவனத்துக்குரியதாகவும், மனைவியின் உறவுகள் என்றால் அது 2ஆம் பட்சமாக பார்க்கப்படுகிற இடம் களையப்பட வேண்டும். பின்பற்றப்பட வேண்டிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சிரித்த முகத்தோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ்வை பற்றி ஆயிஷாமா சொல்கிறாங்க, எத்தபஸ்ஸமு அபதா, எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள், வெடிச்சிருப்பல்ல. அந்த முகத்தை பார்க்கிற போதே நம்மை நேசிக்கிறார், நம்மை விரும்புகிறார், நம்மோடு வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அப்படி சிரித்த முகத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. பாராட்டணும் மனைவியை, மனைவிக்கு அங்கீகாரம். பாராட்டு புகழ் 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ரொம்ப தப்பாகவே நிறைய விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம். புகழ்வது அல்லாஹ்வுக்கு தான், ஆனால் பாராட்டு என்பது அவர்களுக்கான அங்கீகாரம். அவர்கள் செய்த செயலை நம்ம பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த இடம் நம்ம கவனத்திலே வரல. அவர்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நாம் அக்கறை காட்டணும். ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுது, உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த தலைவர், உலகத்திற்கும் ஒற்றை நேரத்தில் தலைமை பொறுப்பை ஏற்ற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவார்கள். ஆற்றுல பால் கறப்பாங்க, வீட்டு வேலையில் பங்கெடுப்பாங்க, செருப்பு அவங்களே தப்பாங்க, துணியை அவங்களே துவைப்பாங்க, கிழிந்த துணியை அவங்களே தச்சுக்கிடுவாங்க, தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் போயிடுவாங்க. மனைவிக்கு உதவி செஞ்சிட்டாலே அவன் பொண்டாட்டி தாசன் ஒரு சூத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் பொண்டாட்டி தாசன் அல்ல, தன் மனைவிக்கான அங்கீகாரம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை. எனக்காக நீ செய்கிற ஒரு குடும்பம் இருக்குது, விருந்தாளி யார் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. என்னென்னா கணவன் மனைவி 2 பேரும் செய்வாங்க, 2 பேரும் சமையல் செய்வாங்க. ஜும்மா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் அந்த வீட்டுக்கு சாப்பிட போயிட்டாலும் அந்த குடும்பம் கவலைப்படாது. என்னன்னா மனைவி சங்கடப்பட மாட்டா, கணவன் பங்கெடுத்துக்கிறார். 2 பேர் சேர்ந்து செய்கிற போது வருகிற விருந்தாளிகளை கூட மகிழ்விக்கிற வாய்ப்பு. உன் வேலையில் நான் பங்கெடுத்திருக்கேன், ஏன்னா உனக்கான உரிமைகளில், நீ செய்யக்கூடிய செயல்களில் உனக்கான வேலையை நான் செய்கிறேன். நிறைய அன்பளிப்புகள் மனைவி கொடுக்கணும். அன்பை அளிக்கிறதுக்கு பேர் தான் அன்பளிப்புன்னு பேர். பொருள்கள் முக்கியம் அல்ல, உன்னோடு உன்னை நேசிக்கிறேன், உன்னை விரும்புகிறேன், இது என்னுடைய நேசம், என் அன்பின் வெளிப்பாடு. அந்த பொருட்களை அவங்க பயன்படுத்த, அவங்க பொருட்களை நாம் பயன்படுத்த, அதற்கு பின்னால் ஒரு அன்பு மலர்வதற்கான வாய்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியை எவ்வளவு அன்பு, ஒரு தட்டில் சாப்பிட்டு அவங்க எச்சி வச்ச சாப்பாடை சாப்பிட்டு அவங்க எச்சி வச்ச தண்ணீரை குடித்து மனைவியோடு ஓட்டப்பந்தயம் நடத்தி தன் மனைவிக்கு பட்டப்பெயர் வச்சு ஹுமைரான்னு ஆயிஷாமாவை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்காங்க. ஆயிஷாவே அற்புதமான பேர், ஹுமைரா. நீங்கள் டிக்ஷனரியை திறந்து பார்த்தா செக்க செவந்த சின்ன பெண்ணே, இந்த வார்த்தையை பாருங்கள். இவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை இந்த வார்த்தையை கேட்கும் போதே அங்கே ஒரு காதல் தெரிகிறது. செக்க சிவந்த சின்ன பெண்ணேன்னு தன் மனைவியை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் எவ்வளவு ரசனை, தன் மனைவியை புகழ்ந்த அந்த வார்த்தைகள், பாராட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் காட்டிய அக்கறையான இடங்கள் எவ்வளவு நாம தவற விட்டிருக்கிறோம் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஒரு கணவன் மனைவிட்ட பேசினா அவள் லயிக்கிற மாதிரி பேசணும். ஐயோ திறந்தா மூட மாட்டேங்குதுங்க, அது நிப்பாட்டவே மாட்டுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு விடாமல், எரிச்சலாக இருக்குது இந்த பேச்சை கேட்குறக்கே. அப்படியே அவள் விரும்புகிற மாதிரி பேசணும். அந்த பேச்சுக்குள் நகைச்சுவை, அந்த பேச்சுக்குள்ள குத்தி காட்டுதல் இருக்கக்கூடாது, அந்த பேச்சுக்குள்ள மனம் புண்படுதல் இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் பேசினா அப்படி இருக்கும் அப்படின்னு நம் பேச்சை நம் மனைவி கூட ரசிக்கிறேன்னா உலகத்தில் யார் ரசிப்பா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பேச்சை, நம்மளை கட்டி வாழ்ந்தவன் நம்ம மனைவியை நம்ம பேச்சை ரசிக்கலன்னா உலகத்தில் யார் ரசிக்க போறா?
சகிப்புத்தன்மையோடு வாழணும். இந்த வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழணும். அவள்கிட்ட தோற்று ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயத்தில் தோற்று போகிறாங்க, என்ன அசிங்கம். வரலாறு பெருமையோடு மேடைகளில் பேசுகிறோம், ரசூலுல்லாஹ் தோற்று போயிருக்காங்க தான் மனைவிட்டேன்னு. என்ன இழுக்கு வந்தது ரசூலுக்கு? என்ன அவமானம் வந்தது ரசூலுக்கு? இங்கே குடும்பம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத நோக்கமே தவிர, நான் என்ன உன்னை மன்னிக்கணும், நான் ஏன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டணும், நீ தப்பு பண்ணியிருக்க பரவாயில்ல, நான் பொறுத்து போகிறேன், தப்பு நீ தான் பண்ண, நான் பொறுப்பாளர், எனவே பொறுமையாக இருக்கேன், உனக்கு அல்லாஹ் உணர வைப்பான், நீ செஞ்சது தப்புன்னு அல்லாஹ் உனக்கு உணர்த்தும், அன்னைக்கு வந்து நீ என்ற சாரி கேட்ப, இப்போ நான் விட்டு கொடுத்து போகிறேன். சகிப்புத்தன்மையோடு ஒரு குடும்பத்தில் வாழணும், ஷரியத்தை நடைமுறைப்படுத்தணும். முக்கியமான செய்தி என்னென்னா, ஒரே நேரத்தில் 2 பேரும் கோவப்படக்கூடாது. நான் நிறைவுக்கு வந்துட்டேன். ஒரே நேரத்தில் 2 பேரும் கோவப்படக்கூடாது. கணவன் கோபமாக இருந்தால் மனைவி விட்டு கொடுத்துடணும், மனைவி கோபமாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்துடணும். சில பேருக்கு ஒத்தே வராதுங்க, 2 பேரும் முரண்பட்டே இருப்பாங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசணும், நமக்கு எந்த விஷயமும் ஒத்து போக மாட்டேங்குது. ஆனால் நமக்கு ஒத்து போகாதுங்கிறத ஒத்து போய் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். நம்ம 2 பேரும் சரியாக வரமாட்டோம், 2 பேரும் நீ ஒரு கருத்து நான் ஒரு கருத்து தான், 2 பேரும் உட்கார்ந்து ஒத்து போக மாட்டோங்கிற விஷயத்தில் ஒத்து போயிடணும். மனைவியை புரியவே முடியலைங்க, புரிய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இது இப்படித்தான், இதை மாற்றுறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுன்னா அதையாவது புரிந்து கொண்டு வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மிகப்பெரிய முக்கியமான செய்தி என்னன்னு பாருங்க, ஒரு நாள் இரவு கூட பிரிவாக வாழ்ந்து விடக்கூடாது. மீண்டும் அது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பகல்களில் கூட திரும்ப சண்டை தொடரலாம், ஆனால் ஒரு நாள் இரவு தவறி போனால் திரும்ப அந்த வாழ்க்கையை, அந்த இரவை உங்களால் மீட்டி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அமையாது. குறிப்பாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள் இதை கவனத்தில் எடுத்து, அவர்கள் பொறுப்பாளர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டிய தலைமைத்துவத்தில் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தலைமை சரியாக இருக்கிற போது தலைமையை பின்பற்ற ஆட்கள் நிச்சயமாக சரியாக அமைவதற்கான வாய்ப்புண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த குடும்ப சூத்திரத்தை கணவன்மார்கள் பின்பற்றுவதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய இல்லறத்தை இந்த மண்ணில் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.